பல கனவுகளுடன் சென்ற மாணவன் அரசு பொதுத் தேர்வை எழுதிவிட்டு வீட்டுக்கு திரும்பிய போது நடந்த சம்பவம்தான் மொத்த கிராம மக்களையும் சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது. பெற்றோரின் கனவுகளும் சிதைந்து போய் கதறி எழுத காட்சிகள் காண்போரையும் கண்கலங்க வைத்தது. ராணிப்பேட்டை மாவட்டம் நெமிலி அருகே உள்ள புன்னை கிராமத்தை சேர்ந்தவர் தணிகாச்சலம். இவரது இளைய மகன் சிதம்பரம் நெமிலி அரசினர் ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் 12ஆம் வகுப்பு படித்து வந்தார். நேற்று பல கனவுகளுடன் பொதுத் தேர்வை எழுதிவிட்டு வீட்டிற்கு சென்றுள்ளார். அப்பொழுது தனது நண்பர்களுடன் தன் வீட்டிற்கு அருகாமையில் உள்ள கிணற்றில் குளிக்க சென்றதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் தன் நண்பர்களுடன் கிணற்றில் குளிக்க கிணற்று மேலிருந்து குதித்துள்ளார். குதித்தவுடன் அடுத்த நொடி சிதம்பரம் தண்ணீரில் இருந்து மேலே வராததால் உடன் இருந்த நண்பர்கள் அவரை நீண்ட நேரமாக தேடி உள்ளனர். தேடி கிடைக்காத காரணத்தால் வீட்டிற்கும் காவல்துறையினருக்கும் தகவல் தெரிவித்துள்ளனர். சம்பவம் அறிந்து விரைந்து வந்த நெமிலி காவல்துறையினர் தீயணைப்பு துறைக்கு தகவல் தெரிவித்தனர். அரக்கோணத்தில் இருந்து தீயணைப்பு துறையினர் வந்து 1 மணி நேர தேடுதலுக்கு பிறகு சிதம்பரம் இறந்த நிலையில் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அரக்கோணம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். பொதுத் தேர்வு எழுதிவிட்டு வீட்டுக்கு சென்ற போது நண்பர்களுடன் கிணற்றில் குளிப்பதாக சென்ற மாணவன் கிணற்று நீரில் மூழ்கி உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்திய நிலையில் நெமிலி காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர்.